வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனு vlogs. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஏற்கனவே ராமென் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து என்னாச்சுன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். லைக் தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதை அவிச்சிட்டு தான் நான் வந்து அந்த சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், ட்ரையாக சாப்பிடணும். ஸோ அது ட்ரையாக அது பண்ணாமல் நான் தண்ணி ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ மேபி அதனால தான் வந்து எனக்கு வந்து உரப்பு குறைவாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 மீ வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து மீ செடா, அதுலேருந்து கொரியன் இதுலேருந்து விளைவிக்கிறாங்க. மீ செடா வந்து மலேசியாவோட, அதுலேயும் வந்து கொரியன் இதோட, அண்ட் ஆல்சோ புல்டாக் கொரியன் மீ. ஸோ ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு பார்த்து இது ரொம்ப உரப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சாஸில் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஸோ இப்போயே மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல இந்த புல்டாக் இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இதுக்கு வந்து 2 தான், ஒரு சாஸ் அண்ட் தென் அதோட அந்த சிப்ஸ். அது அந்த அன்றைக்கி நான் வந்து இது வரைக்கும் சாஸ் மிச்சம் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றிப்போம். ஓகே, எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது உரப்பு தான் இருந்தாலுமே இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் வாய் வருது. ஓகே, இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த செட்டப்பில் வந்து பட்டாஸோட சில்லி பவுடர் வந்து level 1 and level 2 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம level 1 ட்ரை. அதுக்கு முன்னாடி சீசனிங் பவுடர், ஓகே, ஃப்ரைட் ஆனியன், seasoning oil, இப்போ வந்து சில்லி level 1, ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு. கோழி இறைச்சி போட்டு சமைச்ச அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மீ செடாப் தான் ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் 2வது அது புல்டாக். அப்புறம்
சில்லுனா வந்து கீழே இறங்கியிருக்கு. எனக்கு வந்து வரப்பு அவ்வளோ தரல. இன்னும் கொஞ்சம் லேஸாக டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது ஓகே. இப்போ லெவல் 2ஓட ஸ்பைசஸ் போட்டுச்சு. ட்ரை பண்ணு. இப்போ ரெண்டுமே முடிச்சாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சோம். ஜூஸ் அன்றைக்கி வந்து நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டேன். கொஞ்சம் ஜூஸ் கலக்கிட்டேன். நான் வந்து சாப்பிடும்போது எனக்கு உரப்பே தெரியல, அவ்வளோவா தெரியல. அன்றைக்கி நான் 2 டைம்ஸ் ஸ்பைசியோட சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் லேசாக மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட இருக்குது, ஆனால் லேசாக தான் இருக்குது. அது எப்போ இருந்துச்சுன்னா, அந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் தான் எரியவே ஆரம்பிச்சு, உரப்பு தெரியுது. அதுவும் அன்றைக்கி இருந்ததை விட இல்லை, அந்த 2 டைம்ஸ் ஸ்பைசி சாப்பிட்டதை விட இல்லை. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், நான் சாப்பிட்டது வந்து அவ்வளோவா ஸ்பைசியாக எனக்கு ஃபீல் பண்ணது உங்களுக்கும் ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன். மீசடா புல்டாக் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. எது உரப்புன்னு பார்த்தாக்கா புல்டாக் சொல்லுவேன். ரேட்டிங் வந்து 5/3 வந்து 3 கொடுப்பேன் புல்டாக்கு. மியூசிடாக் வந்து 1. ஃபர்ஸ்ட்டு ஸ்பைஸ் போடும்போது உரப்பு தெரியல, ரெண்டாவது போடும்போது டேஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு உரப்பு இல்லை, இனிப்பு தான் எனக்கு தெரிஞ்சு, இனிப்பாக இருக்குது. அதே மாதிரி புல்டாக் சாப்பிடும் போதும்
அந்த எனக்கு இனிப்பு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த டாமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சின்ன கப் வந்து இப்படி தான் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு, இல்லை அந்த பெரிய கப் இருக்கும்ல, பவுல் இது இருக்கும்ல, அது வந்து தான் ஸ்பைஸியாக இருக்குமான்றது எனக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி அதுதான் ஸ்பைஸியாக இருக்கும்னா நான் அடுத்த வாட்டி நான் அதை ட்ரை பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வீடியோ செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க போகிறீங்கன்னா பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.